सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मङ्गलश्लोकः। वागीशा अद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च நிரந்தரமகம் பஜே. கடைசியாக ஆசுதர விநாசினாம் கர்மணாம் காலாந்தரபாவி ஸ்வர்காதி பலசாதனத்துவ அனுபவத்தேஹே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா. அதாவது கர்மாக்கள் கிரியாஸ்வரூபமாக இருப்பதினாலே கிரியாவானது அந்தந்த கிரியா முடிஞ்ச உடனே, அதாவது 3வது அல்லது 4வது க்ஷணத்துல நாசம் ஆறதுனால காலாந்தரத்துல வரக்கூடியதான ஸ்வர்காதி முதலிய பலன்களுக்கு எப்படி சாதனமாக ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதிலாக என்ன சொன்னா, இந்த கர்மாக்கள் கிரியாஸ்வரூபமான கர்மாக்கள் அவைகள் நாசம் அடையும் பொழுது அபூர்வத்தை உண்டு பண்ணி அவைகள் நாசம் அடைகின்றன. அந்த அபூர்வமானது ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணுகிறது இப்படின்னு பார்த்தோம். இப்படி சகலாங்க விசிஷ்டமான பிரதான கர்மாவிலிருந்து உண்டாகக்கூடிய அபூர்வம் பலத்தை உண்டு பண்றது. அந்த அபூர்வத்திற்கு பலாபூர்வம் பரமாபூர்வம் அப்படின்னு பெயர். இதையும் பார்த்தோம். இதுல கடைசியான வாக்கியம் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா, ந பிரதான மாத்திரஸ்ய பலம் பிரதி காரணத்துவம் பிரதான மாத்திராதேவ பலாபூர்வ ஜனனே பலஸ்யாபி ததையேவ சித்தேஹே அங்கானாம் ஆனர்த்தக்யாபத்தே அப்படிங்கிற வாக்கியம் பார்த்தோம். அதாவது பிரதான கர்மாவை மாத்திரம் பண்ணினால் அதிலிருந்தே இந்த பரமாபூர்வமானது வந்துடும். அந்த பரமாபூர்வம் சொர்க்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி வச்சுட்டா என்ன ஆகும், அங்கங்களை யாரும் அனுஷ்டிக்க மாட்டா அப்படிங்கிறதான ஆபத்திய சொல்லி அங்கங்களோடு சேர்ந்து அனுஷ்டிக்கப்பட்டதான பிரதான கர்மாவிலிருந்து பரமாபூர்வமானது உண்டாகிறது அப்படின்னு தான் ஒத்துக்கணும் அப்படிங்கிறதாக பதில் சொன்னான். இப்போ அதுக்கு மேல ஒரு சின்ன விசாரம். நனு சர்வாங்க விசிஷ்டஸ்ய பிரதானஸ்ய அபூர்வ ஜனகத்துவம் உக்தம் தச்ச ஆசுதர விநாசினஹ பிரதானஸ்ய அங்க சாகித்யாபாவாத் ந சம்பவதி இதி சேத் அப்படிங்கிற வரையில கேள்வி. என்ன கேள்வி? எல்லா அங்கங்களுடன் கூடிய பிரதானத்திலிருந்தே பரமாபூர்வமானது உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிரதான கர்மாவிற்கும் அங்க கர்மாக்களுக்கும் எப்படி சாகித்யமானது ஏற்படும், அதாவது சம்பந்தமானது ஏற்படும்? ஏன் அப்படின்னு கேட்டா, அங்கங்கள் அவைகளும் கிரியாஸ்வரூபமாக இருக்கக்கூடியவைகள் தான். நம்ம ஏற்கனவே இந்த அக்னிஹோத்திர கர்மாவினுடைய அங்கம் என்னன்னு பார்க்கும் பொழுது அக்னி பிரணயனம் இந்த மாதிரியான அங்கங்கள் இருக்குங்கிறத பார்த்தோம். அவைகளும் கிரியாஸ்வரூபமாக தானே இருக்கு. அப்போ அவைகளுக்கும் பிரதானத்திற்கும் எப்படி ஒரு சாகித்யம் சம்பந்தமானது ஏற்படும்? அந்தந்த கர்மாக்கள் முடிஞ்ச உடனே அது நாசம் ஆயிடுறது அப்படின்னு சொன்னா பிரதானத்திற்கும் அங்கங்களுக்கும் எப்படி சம்பந்தமானது ஏற்படும்? அப்படி ஏற்படலேன்னு சொன்னா
எப்படி அங்க விசிஷ்ட பிரதானமானது பலத்தை உண்டு பண்றதுக்கு தேவையான பரமாபூர்வத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு கேள்வி. நனு சர்வாங்க விசிஷ்டஸ்ய எல்லா அங்கங்களுடன் கூடிய பிரதானஸ்ய அபூர்வ ஜனகத்துவம் முக்தம், அதாவது பரமாபூர்வ ஜனகத்துவம், பரமாபூர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியதையானது எப்போ பிரதான கர்மாவிற்கு வரும் அப்படின்னு கேட்டால் எல்லா அங்கங்களுடன் கூடிய பிரதானத்திற்கு தான் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தச்ச அந்த சாமர்த்தியம் ஆசுதர விநாசினஹா பிரதானஸ்ய, கர்மா பண்ணின உடனேயே அது நாசம் அடையும் பொழுது அப்பேற்பட்ட பிரதானத்திற்கு அங்க சாகித்யாபாவாத் அங்கங்களுடன் சாகித்யம் இருப்பதில்லை என்பதினால் ந சம்பவதி அங்க வைசிஷ்டியம் ந சம்பவதி, அங்கங்களுடன் சேர்கின்ற அந்த சம்பந்தா இருக்கே அது சரி வராது, அது ஒத்து வராது, அது ஏற்படாது அப்படின்னு கேட்டால் ந அப்படி கிடையாது. இது வரையில் சொன்னது பூர்வபக்ஷா. ந அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லக்கூடியது சித்தாந்தா. ஏன் கிடையாது, எப்படி இதை நாம சரி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, பிரதான கர்மணா ஸ்வரூபேன அங்க சாகித்யா பாவேபி உற்பத்தியபூர்வத்வாரா சாகித்ய சம்பவாத். பிரதான கர்மாவிற்கு அங்கங்களுடன் சாகித்யமானது ஏற்படாது, ஒத்துக்கிறோம். ஏன்னா இதுவும் கிரியாதான் அங்கமும் கிரியாதான், ரெண்டுமே கிரியாஸ்வரூபமா தான் இருக்கு. அதனால இந்த இரண்டுகளுக்கும் சாகித்யமானது ஏற்படாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, யாகம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நீட்டமா ஒரு நாள் முழுக்க நடக்கக்கூடியது, 5 நாள் நடக்கக்கூடியது, இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில ஒரு அங்க யாகத்தை பண்ணிருக்கோம், பிரதான கர்மாவானது மத்தியானத்திலயோ சாயங்காலத்துல பண்ண போறோம்னா காலையில பண்ணின அந்த அங்க யாகத்துக்கும் இப்ப சாயங்காலத்தை பண்ணக்கூடிய பிரதான கர்மாவுக்கும் எப்படி சம்பந்தம் வரும்? ரெண்டுமே கிரியாஸ்வரூபம் தான், ரெண்டுமே நாசம் ஆக போறதுதான் அப்படிங்கறத மனசை வச்சுட்டு கேள்வி. அதுக்கு என்ன பதில்? பிரதான கர்மாவிற்கு கர்மாங்கிற வழியில சாகித்யம் கிடைக்காதுதான், ரெண்டுமே நாசம் ஆயிடும். ஆனால் இந்த பிரதான கர்மாவிலிருந்து ஒரு உற்பத்தி அபூர்வம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா சேர்ந்த பிரதானத்திலிருந்து வரக்கூடிய அபூர்வத்துக்கு பரமாபூர்வம்னு பெயர். வெறும் பிரதானத்தை மாத்திரம் அனுஷ்டானம் பண்றோம் இல்லையா, இந்த அங்கங்களே நம்ம எப்படி பார்த்திருக்கோம், பிராச்சிய உதீச்சாங்கம்னு படிச்சோம். அதாவது பூர்வாங்கங்கள் உத்தராங்கங்கள். மத்தியான சாயங்கால வேலையிலே நம்ம பிரதானத்தை அனுஷ்டிக்கிறோம்னு வச்சுப்போம். காலையிலிருந்து ஆரம்பிச்சு நிறைய அங்கங்களை அனுஷ்டிச்சிருப்போம். சாயங்காலத்துல பிரதான கர்மா, மறுபடியும் அதற்கு மேற்கொண்டு உத்தராங்கங்கள் உண்டு. அப்போ இது அத்தனையும் சேர்ந்து, அதாவது பூர்வாங்கங்கள் உத்தராங்கங்கள் இவைகளுடன் அனுஷ்டிச்சு கடைசியில முன்னாடி பண்ணின பூர்வாங்கங்கள், நடுவில் பண்ணக்கூடிய பிரதானம், அதுக்கப்புறம் பண்ணக்கூடியதான உத்தராங்கங்கள், இவைகள் அனைத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் வரக்கூடிய அபூர்வம் தான் பரமாபூர்வம். ஆனா இப்போ இங்க விளக்கின்னு இருக்கக்கூடிய இடம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டால், காலையிலே அங்கங்கள் பண்ணினோம் இல்லையா, அந்த அங்கங்களிலிருந்து ஒரு உற்பத்தி அபூர்வம் அப்படிங்கறத ஒண்ணு ஒத்துக்கிறோம். அதுக்கு என்ன பேரு? அங்க உற்பத்தி பூர்வம், அதாவது அங்கங்களில் இருந்து வரக்கூடியதான உற்பத்தி பூர்வம். அத போல சாயங்காலத்துல பண்ணக்கூடியதான பிரதான கர்மா, அதிலிருந்து வரக்கூடிய அபூர்வத்துக்கு அதுவும் உற்பத்தி அபூர்வம் தான், அது பிரதானத்திலிருந்து வரக்கூடியதான உற்பத்தி அபூர்வம். அதற்கு மேற்கொண்டு உத்தராங்கங்கள் செய்வோம் இல்லையா, அந்த உத்தராங்கங்கள் இருந்து வரக்கூடியதும் உற்பத்தி அபூர்வம் தான். அதற்கு என்ன பேரு? உத்தராங்க ஜன்யமான உற்பத்தி அபூர்வம். எல்லாத்துக்கும் உற்பத்தி அபூர்வம் தான் பேரு. ஆனா அது எங்கிருந்து வருது? பிரதானத்திலிருந்து வந்தால் பிரதான ஜன்ய உற்பத்தி அபூர்வம், அங்கங்கள் இருந்து வந்தால் அங்கஜன்ய உற்பத்தி அபூர்வம். இப்ப பார்க்கலாம், இந்த காலையில பண்ணிட்டு இருக்கக்கூடியதான அங்கங்கள், அக்னி பிரணயனம் முதலிய அங்கங்கள், அதிலிருந்து உண்டாகின உற்பத்தி அபூர்வங்கள், அதற்கப்புறம் பிரதானத்திலிருந்து வந்ததான உற்பத்தி அபூர்வம், பிரதான ஜன்ய உற்பத்தி அபூர்வம், அதன் பிறகு உத்தராங்கங்கள்
அதிலிருந்து உண்டான உற்பத்தி அபூர்வங்கள். இந்த மூன்றுத்துக்கும் சாகித்யம் ஏற்படும். நேரடியாக கர்மாக்களை வச்சுட்டு பார்த்தா சாகித்யம் வராது. என்னன்னா அந்தந்த கர்மாக்கள் அந்தந்த க்ஷணத்தை நாசம் ஆயிடுறது, அந்தந்த கிரியை அந்தந்த க்ஷணங்கள்ல நாசம் ஆயிடுறது. ஆனால் அவைகளில் இருந்து உண்டான உற்பத்தி அபூர்வங்கள் இருக்கும். அந்த உற்பத்தி அபூர்வங்களுக்கு சாகித்யம் சம்பந்தமானது ஏற்படும். இப்போ பூர்வாங்கங்கள் இருந்து உண்டான உற்பத்தி அபூர்வம், உத்தராங்கங்களில் இருந்து உண்டான உற்பத்தி அபூர்வம், பிரதான கர்மாவில் இருந்து உண்டான உற்பத்தி அபூர்வம், இவை மூன்றும் சேர்ந்து என்ன பண்ணுன்னு கேட்டால் பரமாபூர்வத்தை உண்டு பண்ணும். அதனால இந்த பரமாபூர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் நல்லா கவனிச்சா தெரியும். அதுலயும் என்ன பண்ணுன்னு கேட்டா, இந்த பூர்வாங்கங்கள் அவைகளிலிருந்து உண்டான உற்பத்தி அபூர்வம், உத்தராங்கங்கள் இருந்து உண்டான உற்பத்தி அபூர்வம், இந்த இரண்டும் பிரதானத்திலிருந்து உண்டாகக்கூடிய உற்பத்தி அபூர்வத்திற்கு ஒரு யோக்கியத்தைய உண்டு பண்ணி கொடுக்கும். எந்த யோக்கியத்தைய? இந்த பிரதானத்திலிருந்து வந்ததே உற்பத்தி அபூர்வம், இது பரமாபூர்வத்தை உண்டு பண்றதுக்குண்டான யோக்கியத்தைய அந்த உற்பத்தி அபூர்வத்துல உண்டாக்கும். அதனால என்ன ஆறுது? அங்க விசிஷ்ட பிரதான ஜன்ய உற்பத்தி அபூர்வமானது பரமாபூர்வத்தை உண்டு பண்ணும். அங்கங்களுடன் கூடிய உற்பத்தி, அதாவது அங்கங்கள் இருந்து உண்டான உற்பத்தி அபூர்வங்கள் பிரதான ஜன்யமான உற்பத்தி அபூர்வத்துக்கு ஒரு யோக்கியத்தையே உண்டு பண்ணி கொடுக்கிறது. எத்தகைய யோக்கியதா? பரமாபூர்வத்தை உண்டு பண்ணக்கூடியதான யோக்கியதாவை உண்டு பண்ணி கொடுக்கிறது. இப்போ கிரியாஸ்வரூபமா வச்சுட்டு பார்க்கும் பொழுது அங்கங்களுக்கும் பிரதானத்திற்கும் ஒரு சாகித்யம் சம்பந்தமானது ஏற்படலைன்னாலும் கூட இந்த மாதிரி உற்பத்தி பூர்வத்தை வச்சுட்டு பார்த்தால் சாகித்யமானது ஏற்படும். இதுதான் பதில். பிரதான கர்மணா ஸ்வரூபேன அங்க சாகித்யாபாவேபி, பிரதான கர்மாவிற்கு அங்கங்களுடன் ஸ்வரூபேன கிரியாஸ்வரூபமாக சாகித்யாபாவே அப்பி சாகித்யம் சம்பந்தமானது இல்லை என்றாலும் உற்பத்தி அபூர்வத்வாரா, உற்பத்தி பூர்வம் என்கின்றதான அபூர்வத்தின் வழியாக சாகித்ய சம்பவாத் பிரதானஸ்ய சர்வாங்க சாகித்ய சித்தியர்த்தம் பிரதான கர்ம பரமாபூர்வயோஹோ மத்தியே பிரதான மாத்திர ஜன்யம் உற்பத்தி நாமகம் கிஞ்சித் அபூர்வம் அஸ்தி இத்யங்கீகாராத். பிரதானத்திற்கும் மற்ற அங்கங்களுக்கும் ஒரு சாகித்யமானது சம்பந்தமானது சித்தியர்த்தம் ஏற்படுவதற்கு பிரதானஸ்ய சர்வாங்க சாகித்ய சித்தியர்த்தம் பிரதான கர்ம பரமாபூர்வயோர் மத்தியே, பிரதான கர்மாவிற்கும் பரமாபூர்வத்திற்கும், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த பலாபூர்வம் பரமாபூர்வம்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அதற்கும் பிரதான கர்மாவிற்கும் இடையில் நடுவில் பிரதான கர்ம பரமாபூர்வயோர் மத்தியே பிரதான மாத்திர ஜன்யம் பிரதானத்திலிருந்து மட்டும் உண்டாகின்ற உற்பத்தி நாமகம் உற்பத்தி அபூர்வம் என்கின்ற பெயரை உடையதான அபூர்வத்தை கிஞ்சிது ஒரு அபூர்வத்தை அஸ்தித்யங்கீகாராத் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்வதினால் சாகித்யமானது ஏற்படுகிறது. சரி, இப்போ நாம பார்த்தது பிரதானத்திலிருந்து மட்டும் உண்டாகின்ற உற்பத்தி அபூர்வத்தை இந்த கிரந்தத்துல விளக்கியிருக்கா. சரி, அங்கங்களிலிருந்து உண்டாகக்கூடிய உற்பத்தி அபூர்வத்தை இங்க சொல்றா, அடுத்த பங்கிலே சொல்லி கொடுக்கிறா. ஏவம் அங்கானாமபி பரஸ்பர சகிதானாமேவ பிரதான உபகாரகத்வாத் தேஷாம் ஸ்வரூபேன சாகித்யாபாவாத் தத்தத் உற்பத்தியபூர்வத்வாரா சாகித்யம் போத்தியம். அங்கங்கள் நிறைய அங்கங்கள் இருக்கு, பூர்வாங்கங்கள் உத்தராங்கங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல இந்த பூர்வாங்கங்கள் உத்தராங்கங்கள் எல்லாமே சேர்ந்துதான் பிரதானத்துக்கு பலத்தை உண்டு பண்ணக்கூடியதான சாமர்த்தியத்தை கொடுக்கிறது. சரி, அப்போ இந்த அங்கங்களுக்கு பரஸ்பரம் ஒரு சாகித்யம் வேணுமே. தனித்தனியா ஒவ்வொரு அங்கமும் பிரதானத்துக்கு ஒரு சாமர்த்தியத்தை உண்டு பண்றதுன்னு இல்லை, எல்லா அங்கங்களும் சேர்ந்துதான்.
இப்படி எல்லா அங்கங்களும் சேர்ந்து பிரதானத்துக்கு ஒரு யோக்கியத்தையை உண்டு பண்ணும், உபகாரம் பண்ணும் அப்படின்னு சொன்னா இவைகளுக்கும் முதல்ல ஒரு சாகித்யம் வேணும், இவைகளுக்கும் பிரதானத்துக்கு ஒரு சாகித்யம் வேணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அங்கத்திலிருந்து உண்டாகக்கூடிய உற்பத்திய பூர்வத்தை ஒத்துக்கொள்வதினால் அந்த சாகித்யமானது ஏற்படுகிறது. ஏவம் இவ்வாறே, அதாவது பிரதானத்திலிருந்து மாத்திரம் உண்டாகக்கூடிய உற்பத்திய பூர்வம் என்ற ஒன்றை எப்படி ஒப்புக்கொண்டோமோ அதை போல ஏவம் அங்கானாமபி அங்கங்களுக்கும் கூட பரஸ்பர சகிதானாமேவ பிரதான உபகாரகத்வாத் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்த எல்லா அங்கங்களுக்குத்தான் பிரதான உபகாரகத்துவம், தனித்தனியாக அல்ல. அதனால தேஷாம் அவைகளுக்கும் ஸ்வரூபேன சாகித்யாபாவாத் கிரியாஸ்வரூபத்தை வைத்துக் கொண்டால் சாகித்யம் கிட்டாது என்பதனால் தத்ததுற்பத்திய பூர்வத்வாரா, அதாவது அந்தந்த அங்கங்கள் அனுஷ்டிச்ச பிறகு உடனேயே அந்தந்த அங்கங்களில் இருந்து உற்பத்திய பூர்வ என்று ஒப்புக்கொள்வதின் வழியாக சாகித்யம் போத்தியம் தத்தத் உற்பத்திய பூர்வத்வாரா சாகித்யம் போத்தியம். அங்கானாம் பிரதான உபகாரகத்துவம். இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் கல்விச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, இந்த அங்கங்கள் பிரதானத்துக்கு உபகாரம் பண்ணணும், அபூர்வத்தின் துவாரா அபூர்வத்தின் வழியாக பிரதானத்துக்கு இந்த அங்கங்கள் உபகாரம் செய்கின்றன அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த உபகாரகம்னா என்னது, உபகாரம்னா என்னது அப்படின்னு கேட்டா, அங்கானாம் பிரதான உபகாரகத்துவம் நாம பிரதானஸ்ய பலாபூர்வ ஜனன சாமர்த்திய உன்முகீகரணமேவ. பிரதானத்திற்கு இந்த பலனை உண்டாக்குறதுக்கு ஒரு பரமாபூர்வம் தேவை இருக்கு இல்லையா. நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த பிரதானமானது பலத்தை உண்டு பண்ணணுமா இருந்தால், பலத்துக்கு சாதனமாக ஆகணுமா இருந்தால் நடுவுல ஒரு பரமாபூர்வம் ஒன்று வேண்டும் அப்படின்னு நம்ம கல்பிச்சோம் இல்லையா. அந்த பலாபூர்வம் இருக்கே, பரமாபூர்வம்னு சொல்றேன், அத உண்டு பண்றதுக்கு தேவையான சாமர்த்தியத்தை கொடுக்கறது தான் உபகாரஹா. அங்கங்கள் பிரதானத்திற்கு உபகாரம் செய்கின்றன அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பிரதான உபகாரகத்துவம் நாம பிரதானஸ்ய பலாபூர்வ ஜனன சாமர்த்திய உன்முகீகரணமேவ. இந்த பிரதானமானது பலத்தை உண்டு பண்றதுக்கு எது தேவையோ நடுவுல பரமாபூர்வம் பலாபூர்வம் அதை உண்டு பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருக்கே, அதை கொண்டு கொடுப்பதுதான் அங்கங்களுக்கு பிரதான உபகாரகத்துவம் அப்படிங்கிறதாக இந்த இடத்துல அங்கங்கள் எப்படி பிரதானத்துக்கு உபகாரகமாகின்றன அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கா. இங்கேயும் கூட நம்ம இந்த உபகாரமானது ரெண்டு வகையா சொல்லலாம். ஒண்ணு யோகா, யோகக்ஷேம சாதாரணின்னு சொல்றோம் இல்லையா. யோகான்னு சொன்னா புதுசா உண்டாறது. இந்த பூர்வாங்கங்கள்லாம் என்ன பண்ணும், இந்த அபூர்வத்தை பரமாபூர்வத்தை உண்டு பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியத்தை கொடுக்கும். இதுக்கு பிரதானத்திற்கு. உத்தராங்கங்கள்ல என்ன பண்ணும், உண்டாயிருக்கக்கூடிய பரமாபூர்வத்தினுடைய ரட்சணம் வேணும் இல்லையா, பலன் கிடைக்கிற வரையில அந்த ரட்சணத்தை பண்ணும் உத்தராங்கங்கள். அதுதான் யோகக்ஷேம சாதாரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படியாக அங்கங்கள் உபகாரம் செய்கின்றன பிரதானத்திற்கு. இப்போ இது பொதுவா மற்ற எல்லா கர்மாக்களிலும் இருக்கக்கூடியதான அபூர்வ விசாரா. இதுலயும் நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா, முதல்ல பரமாபூர்வம், பலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவஸ்தையில இருக்கக்கூடியது பரமாபூர்வம். அது எதிலிருந்து உண்டாறது, பூர்வ உத்தர அங்கங்களுடன் சேர்ந்து அனுஷ்டிக்கப்பட்ட பிரதானத்திலிருந்து வரக்கூடிய அபூர்வம். இதற்கு பரமாபூர்வம் பலாபூர்வம்னு பேரு. பிரதானத்திலிருந்து மாத்திரம் உண்டாகக்கூடியது உற்பத்திய பூர்வம், பிரதான ஜன்ய உற்பத்திய பூர்வம். அங்கங்களில் இருந்து உண்டாகக்கூடிய அபூர்வத்துக்கு உற்பத்திய பூர்வம், அதாவது அங்கஜன்ய உற்பத்திய பூர்வம். இப்படின்னு 3 விதமான அபூர்வங்களை இதுவரையில் நாம ஒத்துண்டிருக்கோம். இது பொதுவாக எல்லா கர்மாக்கள் இடத்துல இருக்கக்கூடியதான விஷயம். இதற்கு கொஞ்சம் மாறாக கொஞ்சம் விசேஷமாக இருக்கக்கூடியது தர்ஷபூர்ண மாச ஸ்தலத்துல. அங்க 4 அபூர்வங்களை ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. பரமாபூர்வம் 1, உற்பத்திய பூர்வம் 1,
அங்கஜன்ய அதாவது பிரதானத்திலிருந்து உண்டாகக்கூடிய உற்பத்திய பூர்வம் ஒண்ணு, பரமாபூர்வம், பிரதானஜன்ய உற்பத்திய பூர்வம், அங்கஜன்ய உற்பத்திய பூர்வம். இந்த மூணும் ஏற்கனவே நாம சொன்னதுதான். இதை தவிர்த்து ஒண்ணு புதுசாக சமுதாயா பூர்வம் அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது மேற்கொண்டு சொல்லிட்டு இருக்கான். தர்ஷபூர்ணமாசயோஸ்து விசேஷா. தர்ஷபூர்ண மாச கர்மாவில் மாத்திரம் ஒரு விசேஷா இருக்கு. என்னது? முதல்ல இந்த தர்ஷபூர்ண மாசம்னா என்னது? இந்த கர்மா ஒரு கர்மாவா இல்ல நிறைய பிரதான கர்மாவுடைய ஒரு கூட்டமா அப்படிங்கறத விளக்குறான். அதுல முதல்ல பௌர்ணமாசி அப்படிங்கிறதான கர்மாவில் இருக்கக்கூடிய 3 பிரதான கர்மாக்கள், அந்த 3 பிரதான கர்மாக்களுக்கு உண்டான உற்பத்தி வாக்கியம் அவையெல்லாம் முதல்ல விளக்குன்றக்கா. இங்க நமக்கே ஒரு சின்ன கேள்வி வரலாம். தர்ஷா அப்படின்னு அர்த்தம் அமாவாஸ்யா காலஹாந்தன் அர்த்தம். பௌர்ணமாசி பதத்துக்கு பௌர்ணமாசி காலஹாந்தன் அர்த்தம். இது எப்படி கர்மாவை குறிக்கிறது? தர்ஷ அப்படிங்கிற பதத்துக்கு தர்ஷ காலத்துல அனுஷ்டிக்க கூடியதான 3 கர்மாக்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுக்கிறான். பௌர்ணமாசி பதத்துக்கு பௌர்ணமாசி காலத்துல பண்ணக்கூடியதான 3 கர்மாக்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுத்துருக்கா. அதனாலதான் தர்ஷ பூர்ணமாசோ அப்படின்னு சொன்னா 6 பிரதான கர்மாக்கள் இங்க ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? எப்படி தர்ஷ பதத்துக்கு, அதாவது ஒரு காலத்தை குறிக்கின்ற, அமாவாஸ்யா காலத்தை குறிக்கின்ற அந்த பதத்துக்கு அந்த காலத்துல பண்ணக்கூடியதான 3 கர்மாக்கள் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மேற்கொண்டு சொல்ல போறா. முதல்ல பௌர்ணமாசி காலத்துல பண்ணக்கூடிய 3 பிரதான கர்மாக்கள், அவைகளுடைய உற்பத்தி வாக்கியங்கள் இப்ப சொல்லிட்டு இருக்கா. தர்ஷபூர்ணமாசயோஸ்து விசேஷா யதா ஆக்ஞேயோ ஓஷ்டாகபாலோ மாவாஸ்யாயாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்ச அச்சுதோ பவதி அப்படிங்கிறது இந்த வாக்கியம். இந்த வாக்கியத்தினாலதான் ஆக்னேய கர்மாவானது தெரிய வர்றது. அதாவது ஆக்னேய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் இது. எப்படி நம்ம அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியமானது அக்னிஹோத்திர கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியம்னு சொல்றோமோ, அத போல இந்த வாக்கியமானது ஆக்னேய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த ஆக்னேய யாகா பௌர்ணமாசி காலத்திலையும் உண்டு, தர்ஷ காலத்திலையும் உண்டு, ரெண்டுத்திலையும் உண்டு. இந்த வாக்கியம் தான் ரெண்டுத்துக்குமே உற்பத்தி வாக்கியம். இங்கே நம்ம பார்த்தா தெரியும், அஷ்டாகபாலஹா அமாவாஸ்யாயான் பௌர்ணமாஸ்யாஞ்ச அப்படின்னு சப்தமி விபக்தி அந்தமா 2 பதம் இருக்கிறதுனால அந்த காலத்திலும் நமக்கு தெரிய வருது. அப்போ இந்த ஆக்னேய யாகா ரெண்டுத்திலையும் உண்டுன்னு தெரியறது. இதை நல்லா நம்ம மனசை வச்சுக்கணும். இப்போ ஒரு கர்மா பௌர்ணமாசில கிடைச்சிருக்கு, ஆக்னேய யாகா, அதனுடைய உற்பத்தி வாக்கியம் இது. அடுத்தது தாபியாம் ஏதமக்னிஷோமி யமேகாதச கபாலம் பூர்ணமாசே பிராயச்சது. இந்த வாக்கியத்தினால அக்னிஷோமிய யாகா விதிக்கப்படுறது. இது 2வது. அடுத்தது உபாம்சுயாஜ மந்தராயஜதி அப்படிங்கிற வாக்கியத்தினால உபாம்சு யாகா, இந்த யாகா விதிக்கப்படுறது. இப்போ மொத்தம் பௌர்ணமாசி காலத்துல 3 கர்மாக்கள், ஒன்னு ஆக்னேயா, இன்னொன்னு அக்னிஷோமியா, இன்னொன்னு உபாம்சு யாகா. 3 யாகங்களுடைய உற்பத்தி வாக்கியமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது உபாம்சு யாகா தாவப்ரூதாம் அக்னிஷோமௌ ஆஜ்யஸ்யைவ நௌ உபாம்சு பௌர்ணமாஸ்யாம் யஜன் இது வாக்கியா பௌர்ணமாஸ்யாம் விஹிதா. இதுல உபாம்சுயாஜ மந்தராயஜதி அப்படிங்கிற இந்த வாக்கியமானது உபாம்சியாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம். இந்த உபாம்சி யாகத்தை எப்ப பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய வாக்கியம்தான் தாவப்ரூதாம் அக்னிஷோமௌ ஆஜ்யஸ்யைவ நௌ உபாம்சு பௌர்ணமாஸ்யாம் யஜன் அப்படிங்கிற இந்த வாக்கியமானது உபாம்சி யாகத்தை பூர்ணமாச காலத்துல பண்ண வேண்டியதாக சொல்றது. நம்ம இங்கே கவனிக்கலாம், யதாக்னேயோ அப்படிங்கிற முதல் வாக்கியம் படிச்சோம் இல்லையா, யதாக்னேயோ அஷ்டாகபாலஹான்னு, அதுலயே பௌர்ணமாஸ்யாம் அமாவாஸ்யாயாஞ்சான்னு இருக்கு. அமாவாஸ்யாயாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்ச அச்சுதோ பவதின்னு.
அப்போ ஆக்னேய யாகா பௌர்ணமாசையிலும் பண்ண வேண்டியது, அமாவாசையிலும் பண்ண வேண்டியது தெரிகிறது. நமக்கு இப்போதைக்கு தேவையானது பௌர்ணமாசியில பண்ண வேண்டிய கர்மான்னு அந்த காலத்தை உற்பத்தி வாக்கியத்திலிருந்தே நம்ம தெரிஞ்சுட்டோம். அதே மாதிரி தாபியாம் ஏதமக்னீஷோமியம் ஏகாதசகபாலம் பூர்ணமாசே பிராயச்சது அப்படின்னு அக்னிஷோமிய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியத்திலேயே இந்த அக்னிஷோமிய யாகா பௌர்ணமாசி காலத்துல பண்ண வேண்டியதுன்னு தெரிஞ்சுட்டோம். ஆனால் உபாம்சி யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியத்துல இந்த உபாம்சி யாகா எந்த காலத்துல பண்ண வேண்டியது அப்படிங்கறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உற்பத்தி வாக்கியம் எப்படி இருக்கு? உபாம்சு யாஜ மந்தராயஜதி, இவ்வளவுதான் இருக்கு. அப்போ இந்த உபாம்சு யாஜ மந்தராயஜதிங்கிற வாக்கியத்தை வச்சுண்டு நம்மளால இது எந்த காலத்துல பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதை சொல்றதுக்காகத்தான் கிரந்தக்காரர் இந்த வாக்கியத்தை நமக்கு எடுத்து காமிக்கிறார். தாவப்ரூதாம் அக்னிஷோமுங்கிற இந்த வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியத்தை நீங்க பார்த்தேன்னா நௌ உபாம்சு யாஜம் பௌர்ணமாசியாம் எழுதி உபாம்சு பௌர்ணமாசியாம் யஜன் அப்படிங்கிற அந்த அம்சம் உபாம்சு யாகா பௌர்ணமாசி காலத்தை பண்ண வேண்டியது அப்படிங்கறத தெரிவிக்கிறது. அதனாலதான் இங்க ரெண்டு வாக்கியத்தை எடுத்துட்டு இருக்கா. ஒண்ணு உபாம்சு யாஜ மந்தராயரதிங்கிற உற்பத்தி வாக்கியம், இதனுடைய உபாம்சு யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம். இன்னொன்னு தாவப்ரூதாங்கிற இந்த வாக்கியம் உபாம்சு யாகா பௌர்ணமாசி காலத்துல பண்ண வேண்டியதுங்கிறத தெரிவிக்கிறதுக்காக இந்த வாக்கியம். ஆக மொத்தம் பௌர்ணமாசி காலத்துல 3 கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக்னேயா அக்னிஷோமியா உபாம்சுஹு. ஏதானி கர்மாணி பௌர்ணமாஸ்யாம் பிரதான கர்மாக்கள் இந்த 3மே. ஏஷாம் ஆக்னேய அக்னிஷோமிய உபாம்சு யாகானாம் தத்தத்வாக்யாவகத பௌர்ணமாசி கால சம்பந்தம் நிமித்தீகிருத்ய யஜேவம் வித்வான் பௌர்ணமாசி யஜதேதி வித்வத்வாக்யே பௌர்ணமாசி பதேன ஏகவச்சனாந்தேன சமுதாய ரூபேன அனுவாதஹா. இப்போ நம்ம நல்லா கவனிக்கலாம். இந்த 3 கர்மாக்களுடைய உற்பத்தி வாக்கியம் தனித்தனியா இருக்கு. இந்த 3ம் தனித்தனியாக உற்பத்தியா இருக்கக்கூடிய கர்மாக்கள். ஆனா இந்த 3த்தையும் சேர்த்து ஏகவச்சனத்துல அனுவாதம் செய்யப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு கேட்டா, ஏவம் வித்வான் பௌர்ணமாசி யஜதே அப்படிங்கிற வாக்கியத்துல பௌர்ணமாசீம் அப்படின்னு ஒரு ஏகவச்சனாந்த பதத்தினால இந்த 3 கர்மாக்களும் சொல்லப்படுறது. ஏதானி பௌர்ணமாஸ்யாம் பிரதானானி ஏஷாம் இத்தியுக்தே கேஷாம் ஆக்னேய அக்னிஷோமிய உபாம்சு யாகானாம், இந்த 3 யாகங்களுக்கும் தத்தத்வாக்யாவகத பௌர்ணமாசி கால சம்பந்தம் நிமித்தீகிருத்ய 3 கர்மாக்களுக்கும் பௌர்ணமாசி காலஹா அனுஷ்டேய காலமாக இருப்பதை நிமித்தமாக கொண்டு ஏவம் வித்வான் பௌர்ணமாசி யஜதேங்கிற வாக்கியத்துல 3 கர்மாக்களையும் ஒரே பதத்தினால, அதாவது பௌர்ணமாசீம் அப்படிங்கிற பதத்தினால அனுவாதம் செய்யப்பட்டிருக்கு. எதை வச்சுண்டு? இந்த 3 கர்மாக்களும் பௌர்ணமாசி காலத்துல செய்யப்படுகின்ற காரணத்தினால். இது வித்வத் வாக்கே, இந்த யஜேவம் வித்வான் பௌர்ணமாசீம் அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு வித்வத் வாக்கியம்னு பேரு. ஏன்னா வித்வத் பதம் அந்த வாக்கியத்தை இருக்கிறதுனால இந்த வாக்கியத்துக்கே வித்வத் வாக்கியம் அப்படின்னு பேர். ஏவம் வித்வான் பௌர்ணமாசி யஜதே இது வித்வத் வாக்கே பௌர்ணமாசி பதேன ஏகவச்சனாந்தேன சமுதாய ரூபேன அனுவாதா, 3த்தையும் சேர்த்து ஒன்றாக அனுவாதம் செய்யப்பட்டுள்ளது. அதனால என்ன தெரிகிறது? இந்த 3ம் ஒரு சமுதாய, ஒரு கூட்டம் அப்படின்னு தெரிகிறது. தேனா இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், வேதத்தில் எத்திர பௌர்ணமாசி சப்தா, எங்கெங்கெல்லாம் பௌர்ணமாசி சப்தமானது கேட்கப்படுகிறதோ தத்திர அங்கு ஆக்னேயாதி சமுதாய உபஸ்திதா. அதனால இனிமேற்கொண்டு எங்கெங்கெல்லாம் பௌர்ணமாசி பதம் வருதோ அங்க எல்லாமே பௌர்ணமாசி சப்தத்தினால வெறும் அந்த காலமானது சொல்லப்படல, அந்த காலத்தில் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த 3 கர்மாக்களும் சொல்லப்படுகின்றன. இதனெல்லாம் நம்ம மனசை வச்சுக்கணும். ஏன்னா இது வச்சுட்டுதான் நமக்கு
இந்த கர்மாக்கள் ஒரு பலனை உத்தேசிச்சு விதிக்கப்படுகின்றனன்னு சொல்ல போறான். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு சமுதாயத்தை சம்பாதிச்சிருக்கோம். பௌர்ணமாசி காலத்துல அனுஷ்டிக்கப்படுகின்ற ஆக்னேய அக்னிசோமிய உபாம்ச யாகங்கள், இந்த மூன்றத்தையும் கொண்ட ஒரு குழுவை, ஒரு சமுதாயத்தை நாம இந்த அனுவாத வாக்கியத்தை வச்சுண்டு தெரிஞ்சுட்டோம். இன்னும் இதே மாதிரி அமாவாசை காலத்திலையும் அனுஷ்டிக்கப்படுகின்ற 3 கர்மாக்களை வச்சு ஒரு சமுதாயத்தை தெரிஞ்சுக்கணும். அங்கேயும் கூட இதே மாதிரி எதேவம் வித்வான் அமாவாஸ்யாயா யஜதே அப்படின்னு ஒரு வாக்கியம் வரப்போறது. அமாவாஸ்யா யஜதேன்னு வரப்போறது. அங்கேயும் சமுதாயானுவாதா வரப்போறது. அப்போ இந்த 2 வாக்கியங்கள் தான் சமுதாயத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், வித்வத் வாக்கியங்கள் 2. அதையும் நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். இப்போ இதற்கு நடுவுல ஒரு சின்ன சம்சயா. என்ன சம்சயா? நனு யதாக்னேய இதி வாக்கியே யாகவாச்சக பதஸ்ய அஸ்ரவணாத் கதம் யாகவிதாயகத்துவம் இது சேத். இதுவரையில் கேள்வி. என்ன கேள்வி? யதாக்னேயோ அஷ்டாகபாலஹ அமாவாஸ்யாயாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்ச அச்சுதோ பவதி அப்படின்னு தான் இருக்கு. பவதின்னு தான் இருக்கு. யஜதே, ஜுஹோதி இந்த மாதிரியான பதங்கள் இல்லை. அதாவது யாகத்தை விதிக்கின்ற பதமோ அல்லது ஹோமத்தை சொல்லுகின்ற பதமோ இல்லை. அக்னிஹோத்தன் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தை எப்படி இந்த ஹோமத்தை சொல்லுகின்ற ஜுஹோதி பதம் இருக்கோ, அல்லது சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல எப்படி இந்த யாகத்தை சொல்லுகின்ற பதம் இருக்கோ, அத போல இந்த வாக்கியத்துல யாகத்தை சொல்லுகின்ற பதம் இல்லை. அப்படி என்றால் இந்த யதாக்னேய வாக்கியமானது எப்படி யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம், யாகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியமாக எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி. நனு யதாக்னேய இதி வாக்கியே யாகவாச்சக பதஸ்ய அஸ்ரவணாத் அபாவாத் கதம் யாகவிதாயகத்துவம். யாகத்தை இந்த வாக்கியம் எப்படி விதிக்கிறது? இது சேத், அது வரையில் கேள்வி. மைவம், அப்படி அல்ல. அக்னிஹி தேவதா அஸ்ய புரோடாசஸ்ய இத்யர்த்தே விஹித தேவதா தத்திதாந்த ஆக்னேயா சப்தா. இந்த இடத்துல யதாக்னேயா அப்படிங்கிறதுல ஆக்னேயங்கிற ஒரு பதம் இருக்கு. இந்த பதம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா தத்தித பிரத்யயத்தை கொண்டதாக இருக்கிறது. அதுவும் தேவதா தத்திதம்னு பேர். அப்படின்னா என்னது? அக்னி தேவதாவிற்கு சம்பந்தப்பட்ட திரவியம் அப்படின்னு அர்த்தம். அக்னி ஆக்னேயம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அக்னி தேவதாவிற்கு சம்பந்தப்பட்ட திரவியம் இது அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த ததித பிரத்யத்தினால நமக்கு தெரிய வர்றது. அக்னி தேவதா, அக்னிஹி தேவதா அஸ்ய புரோடாசஸ்ய இத்யர்த்தே. அக்னியானது இந்த ஆக்னேயம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அக்னியை தேவதையாக கொண்ட புரோடாச திரவியம் அப்படின்னு அர்த்தம். அந்த திரவியத்துக்கு புரோடாசம்னு பேரு. அந்த திரவியம் அக்னி தேவதாக்கமானது, அக்னியை தேவதையாக கொண்டது. இது அத்தனையும் எந்த ஒரு பிரத்யத்தினால தெரியுதுன்னு கேட்டா ததித பிரத்யத்தினால தெரிகிறது. ஆக்னேய அப்படிங்கிறது இருக்கக்கூடியதான ததித பிரத்யத்தினால இவ்வளவு அர்த்தம் தெரிகிறது. அக்னிஹி தேவதா அஸ்ய புரோடாசஸ்ய இத்யர்த்தே விஹிதா. கஹா விஹிதா? இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எது அப்படின்னு கேட்டா தேவதா தத்திதாந்தஹா ஆக்னேய சப்தா. இந்த ஆக்னேய சப்தமானது இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ்ய புரோடாச பத சாமானாதிகரண்யாத். இப்ப நமக்கு ஆக்னேய அப்படிங்கிற பதத்தினால எந்த அளவுக்கு அர்த்தம் தெரிஞ்சது? அக்னி தேவதாகமான திரவியம், அக்னியை தேவதையாக கொண்ட திரவியம். இதுவரையில் தான் தெரிஞ்சது ஆக்னேய பதத்துக்கு. அந்த திரவியம் என்னது, அது எப்படி தெரியறதுன்னு கேட்டா இந்த வாக்கியத்துல எதா ஆக்னேயோஷ்டாகபாலோமா வாஸ்யாயாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்சா அச்சுதோ பவதிங்கிற வாக்கியத்துல புரோடாச பதம் இல்லைன்னாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வாக்கியங்கள்ல புரோடாச பதம் இருக்கு. அப்போ இந்த சாமானாதிகரணத்தினால, அதாவது சாமானாதிகரணம் என்னது? சமான அர்த்த போதக பதங்களால, இந்த சாமானாதிகரண்யத்தினால நமக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டால் ஆக்னேய திரவியம் அப்படின்னா புரோடாச திரவியம்னு தெரிகிறது. அதாவது ஆக்னேய பதத்தினால தெரிஞ்ச என்ன தெரிஞ்சது? அக்னி தேவதாகமான திரவியம் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த திரவியம் என்னது? புரோடாச
பதத்தினால் சொல்லப்படுகின்ற புரோடாசம்தான் அது அப்படிங்கிறது தெரிஞ்சது. தஸ்ய புரோடாசபத சாமானாதிகரண்யாத் திரவிய தேவதா சம்பந்தா அவகதா. திரவிய தேவதா சம்பந்தமானது புரோடாச திரவியத்துக்கு தெரிய வருகிறது. சரி, இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த திரவிய தேவதா சம்பந்தமானது யாகம் என்கின்ற கிரியா இல்லாமல் ஒத்து வராது. நாம இது லோகத்துல கூட பார்க்கலாம். நாம ஏதோ ஒரு பழங்களை எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். ஒரு குழந்தை வந்து சாப்பிட வர்றது, நம்ம சொல்றோம் இது வந்து சுவாமிக்காக வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். உடனே அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது இது நைவேத்தியத்துக்காக இருக்கு, நிவேதனம் பண்றதுக்காக இதை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாது. நாம இது இவ்வளவு சொல்லலையே, இது சுவாமிக்குரியதுன்னு தானே சொன்னோம், அல்லது பூஜைக்குரியதுன்னு தானே சொன்னோம். இவ்வளவு நம்ம சொல்லலையே. நிவேதனம்ங்கிற பதம் நாம சொல்லாமலேயே அந்த குழந்தைக்கு எப்படி புரியுறது அப்படின்னு கேட்டால் நமக்கே தெரியறது, இந்த நிவேதனம் என்கின்ற கிரியை தான் சுவாமிக்கும் இந்த பழங்களுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துறது. வேற எந்த கிரியையும் இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தாது. இது நம்ம லோகத்திலே பார்க்கிறோம் இல்லையா? அதனாலதான் நம்ம சொல்லாமலேயே இது நைவேத்தியத்துக்குண்டான பொருள் அப்படின்னு தெரிகிறது. இப்போ நிவேதனம் என்கின்ற கிரியை இல்லாமல் சுவாமிக்கும் இந்த திரவியத்துக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படாது அப்படின்னு தெரியறது இல்லையா? நம்ம அங்க வேற எந்த ஒரு கிரியையும் எடுத்துக்கிறது இல்லை. கமனம், செல்தல், ஏதாவது கமனம், லேகனம், போஜனம் இதெல்லாம் எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. நிவேதனம் என்கின்ற ஒரு கிரியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அந்த கிரியை தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அந்த கிரியை எடுத்துட்டாதான் திரவியத்துக்கும் தேவதைக்கும் சம்பந்தமானது கிட்டும். இப்படித்தானே நம்ம லோகத்துல பாக்குறோம். அதே மாதிரிதான் ஸ்ரோத விஷயத்தை பொறுத்த வரையில திரவியத்துக்கும் தேவதாவுக்கும் சம்பந்தம் எங்க ஏற்படும் கேட்டா யாகத்துலதான் ஏற்படும். யாகம் என்கின்ற ஒரு கிரியையில தான் ஏற்படும். அப்போ இந்த இடத்துல ஆக்னேய பதத்தினாலையும் புரோடாச பதத்தினாலையும் நமக்கு என்ன தெரிஞ்சது? அக்னி தேவதாகமான திரவியம் இது, அக்னிக்கு சம்பந்தப்பட்டதான திரவியம் இது அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா? அப்போ அந்த சம்பந்தமானது எந்த கிரியினால ஏற்படும்? யாகா என்கின்ற கிரியினால மட்டும்தான் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல யாகான்னு சொல்லலைன்னா கூட நமக்கு தானா அங்க யாகா இருக்குன்னு தெரியும். எப்படி இந்த உதாரணத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? நிவேதனம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலைன்னாலும் சுவாமிக்கு உரியதுன்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே நிவேதன கிரியையை நாம தெரிஞ்சுட்டோம். அத போலதான் இங்கேயும் திரவிய தேவதா சம்பந்தம் தெரிஞ்ச மாத்திரத்தினாலேயே யாகா என்கின்ற கிரியை அங்க சொல்லப்படலைன்னாலும் அங்க அந்த கிரியை தான் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுன்றோம் அந்த சம்பந்தத்தை வச்சுண்டு. அத போலதான் இங்கேயும் சச்சன்னு சொன்னா திரவிய தேவதா சம்பந்தா யாகம் அந்தரா ந சம்பவதி. அந்தரான்னா வினான்னு அர்த்தம். யாகம் இல்லாமல், ந சம்பவதி கிட்டாது. திரவிய தேவதா சம்பந்தஸ்ய யாகாத் அந்யத்ர கிரியாயாம் அசம்பவாது. திரவிய தேவதாவினுடைய சம்பந்தமானது யாகம் அல்லாமல் மற்ற கிரியையில் ஏற்படாது. திரவிய தேவதா சம்பந்தஸ்ய யாகாத் அந்யத்ர கிரியாயாம், யாகம் என்கின்ற கிரியையை விட்டு மற்ற கிரியை எடுத்துக்கொண்டால் அங்கே ஏற்படாது. திரவிய தேவதா சம்பந்தமானது ஏற்படாது. இதி என்பதினால் யாக கிரியாயாமேவ சம்பந்தா வாச்சியா. அப்ப சம்பந்தமானது எங்க கிடைக்கிறது? யாக கிரியையில மட்டும்தான் தெரிகிறது. அதனால என்ன ஆச்சு? தேவதோத்தேசேன ஏன் அங்க மட்டும்தான் அப்படின்னு கேட்டா, யாகன்னா என்னது? ஏன் அந்த கிரியில தான் திரவிய தேவதா சம்பந்தமானது கிடைக்குமா, மற்ற இடத்துல கிடைக்காதா? ஆமாம். ஏன்? யாகன்னா என்னது அப்படின்னு கேட்டா, தேவதையை உத்தேசிச்சு திரவியத்தை தியாகம் செய்தல், இதுதான் யாகா. திரவியத்தை தியாகம் செய்தல், யாரை உத்தேசிச்சு? ஒரு தேவதையை உத்தேசிச்சு. யாகா அப்படிங்கிற பதத்துக்கு இதுதான் பொருள். தேவதோத்தேசேன, தேவதையை உத்தேசிச்சு திரவிய தியாகஸ்ய யாகஸ்வரூப அங்கீகாரா, தேவதையை உத்தேசிச்சு குறித்து கொடுக்கப்படுகின்ற திரவியம், இதைத்தான் நம்ம யாகஹான்னு சொல்லிட்டு இருக்கோம். யாகஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவதையை குறித்து திரவியத்தை கொடுத்தல். அப்போ இந்த திரவிய தேவதா சம்பந்தமானது இந்த கிரியை இல்லாமல் வேற எந்த கிரியை எடுத்திருந்தாலும் கிடைக்காது. அதஹா
ஸ்ருத திரவிய தேவதா சம்பந்த அனுமிதா யாகः யஜேத இது கல்பித்தேன பதேன விதீயதே. அப்போ என்ன தெரிகிறது? திரவிய தேவதா சம்பந்தம் தெரிகிறது. ஸ்ருத திரவிய தேவதா சம்பந்தா, இந்த சம்பந்தத்தை வச்சுட்டு நாம அனுமானம் பண்ணிக்கிறோம். அதாவது அர்த்தாபத்தி பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிறோம். இங்கே திரவிய தேவதா சம்பந்தமானது இருப்பதினால் அந்த சம்பந்தமானது யாகம் இல்லாமல் கிட்டாது என்பதினால் யாகா அனுமீயத்தே, யாகா அர்த்தாபத்தி பிரமாணத்தினால தெரியப்படுகிறது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கியத்துல எஜேதன்னு பதம் இல்லாமல் இருந்தாலும் நாம கல்பிக்கிறோம். ஒரு பதத்தை கல்பிச்சு அல்லது அந்த வாக்கியத்திலேயே இருக்கக்கூடியதான பவத்தின்னு பதம் இருக்கு இல்லையா, இதா நேயோ ஓஷ்ட அச்சுதோ பவத்தின்னு முடியறது வாக்கியம். அந்த பவதிங்கிற பதத்துக்கே எஜேதன்னு அர்த்தம் பண்றோம். அதாவது இருக்கக்கூடிய பதத்துக்கே லட்சணையா இந்த அர்த்தத்தை கல்பிக்கிறோம், அல்லது வேற ஒரு பதத்தையே நம்ம அங்க கல்பிக்கிறோம். யாகா யஜேதா இது கல்பித்தேன பதேன விதீயதே. அக்னி தேவத்திய புரோடாச திரவியக அமாவாஸ்யாதி கால கர்த்தவிய யாகேன இஷ்டம் பாவையேத். அப்போ அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு கேட்டால், அந்த வாக்கியத்துல 2 காலமும் சுயமானமா இருக்கு. அமாவாஸ்யா காலையும் காலகாவும் பௌர்ணமாசி காலகாவும். அதனால அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னு பண்ணி கொடுக்கிறார். ஆக்னேயம் சொன்னதுனால அக்னிதான் தேவதைன்னு தெரிகிறது, புரோடாச பதத்தினால திரவியம் தெரிகிறது, அமாவாஸ்யா காலகா பௌர்ணமாசி காலகா இது அத்தனையும் தெரிகிறது இல்லையா. அதனால இந்த வாக்கியத்துடைய அர்த்தம் என்னது? அக்னி தெய்வத்திய புரோடாச திரவியக அமாவாஸ்யாதி கால கர்த்தவிய யாகேன இஷ்டம் பாவையேத் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். ஏவம் இதை போலவே எத்திர எத்திர திரவிய தேவதா சம்பந்த மாத்திரம் ஸ்ரூயத்தே, எங்கெங்கெல்லாம் வாக்கியத்துல யஜேதன்னோ ஜுகுயாத்துன்னோ வாக்கியம் பதம் இல்லையோ, யாகத்தையோ ஹோமத்தையோ சொல்லக்கூடிய பதம் இல்லையோ, ஆனால் திரவிய தேவதா சம்பந்தம் மாத்திரம் தெரிகிறதோ அங்க எல்லா இடத்துலயும் ஏவம் இதே போலவே எத்திர எத்திர எங்கெங்கெல்லாம் திரவிய தேவதா சம்பந்த மாத்திரம் ஸ்ரூயத்தே. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாக்கியம் காமிக்கிறார். சௌரியம் சரும் நிர்வபேத் பிரம்மவச்சச காமஹான்னு வாக்கியம். இங்கேயும் சௌரியம்ங்கிற பதத்தினால சூரிய தேவதாக்கமான திரவியம் சரு திரவியம்னு தெரிகிறது. ஆனால் இங்கே யாகத்தை சொல்லக்கூடிய பதம் இல்லை. இப்படி இல்லைன்னாலும் கூட தத்ர சூரிய தேவதாக்க சருத்ரவிய சம்பந்த அனுமிதா, சூரிய தேவதா சருத்ரவிய சம்பந்த அனுமிதா, அதாவது சூரிய தேவதாவுக்கு சம்பந்தப்பட்ட திரவியம் சரு, இந்த ரெண்டுத்தையும் வச்சுண்டு இவைகளால கிடைக்க பெற்ற யாகா விதீயதே இது ந கஷ்டித் தோஷா. அதனால என்ன ஆச்சு? ஒரு கேள்வி கேட்டிருந்தா இல்லையா, இந்த வாக்கியத்துல யாகத்தை சொல்லக்கூடிய பதமே இல்லையே, இது எப்படி யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் ஆகும் அப்படின்னு. அதுல எந்தவித தோஷமும் இல்லை அப்படின்னு முடிச்சிருக்கா. அடுத்தது இன்னொரு விசாரா. என்ன விசாரா? இந்த உபாம்சு யாகத்தை சொல்லக்கூடிய உற்பத்தி வாக்கியம் இருக்கே, உபாம்சு யாஜ மந்தரா யஜதி அப்படின்னு, அந்த வாக்கியத்துல உபாம்சு யாஜ மந்தரா யஜதி அப்படின்னு வர்த்தமான காலத்துல தான் சொல்லப்படுறது. அதாவது லட்லக்காரம் தானே இருக்கு, யஜேதான்னு இல்லையே, விதி பிரத்யம் வேணுமே அப்படின்னு கேள்வி. நனு உபாம்சு யாக வாக்கியே யஜேஹே ஸ்ரவணே அப்பி. முன்னாடி யதார்த்தேய வாக்கியத்துல எஜு ஸ்ரவணமே இல்லை, இப்போ எஜு ஸ்ரவணம் இருக்கு உபாம்சயாஜ மந்தரா யஜத்தின்னு. ஆனால் விதி பிரத்ய லிங்காதேகே அபாவாத்து, யஜேதான்னு விதி இல்லை, லட்லக்காரம் தான் இருக்கு. லிங்காதேகே அபாவாத் கதம் விதாஜகத்துவம் இது சேத். இதுவரையில் கேள்வி. பதில் மைவம் அப்படி அல்ல. யஜதீத்யஸ்ய யஜேதா இது விபரிணாமேன விதாஜகத்துவ சம்பவாத். யஜத்தின்னு அங்க ஸ்ரூயமானமா இருந்தாலும் அதற்கு யஜேதன்னு அர்த்தம், விதிலிங் பிரத்யேகத்துக்கு என்ன அர்த்தம் உண்டோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டியது. இப்படி ஒரு பதில். இது லக்ஷணா பட்சத்தை வச்சுன்னு சொல்லக்கூடிய பதில். இன்னொன்னு, இந்த கேச்சித் அப்படின்னு மேற்கொண்டு அந்த பட்சம் வரப்போறது. அந்த பட்சத்தை என்ன சொல்ல போறான்னு கேட்டா, இந்த லேட் அப்படிங்கிற ஒரு லகாரம் இருக்கே, அது பார்க்கறதுக்கு லட் லகாரம் மாதிரியே இருக்கும். வேதே லேட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்.
லேட் லகாரம் வேதத்துல மாத்திரம் உபயோகப்படுத்தக்கூடியது. அதை பார்க்கறதுக்கு லட்லகாரம் மாதிரி இருக்கும், யஜதி மாதிரி இருக்கும். ஆனா அது அதனுடைய அர்த்தம் என்னது? யஜேதந்த அர்த்தம். சொரூபம், பதத்துடைய சொரூபம் அப்படி இருக்கும் இல்லையா? அப்போ இங்க யஜத்தின்னு இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? யஜேதந்த அர்த்தம் லேட் லகாரத்தை வச்சுட்டு பார்த்தால். இது ரெண்டாவது பதில். இப்ப நம்ம ஒரு பதில் படிச்சிருக்கோம். முதல்ல என்னது? இந்த யஜதிங்கிற பதத்துக்கே லட்சணையா யஜேதன்னு அர்த்தம், இதை பார்த்திருக்கோம். இதை வச்சுட்டுதான் மத்த எல்லா இடத்தையும் இதே மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். எங்கெங்கெல்லாம் யஜதி யஜத்தின்னு கேட்கப்படுறதோ அங்கெல்லாம் லட்சணையா யஜேதன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதற்கு ஒரு உதாரணம் காமிக்கிறா. ஏவம் யத்ர லிங்காதிஹி ந ஸ்ரூயதே, எங்க உதாரணம் காமிக்கிறா. விரீஹின் புரோக்ஷதி சமிதோ யஜதி இத்தியாதோ அப்படி, இந்த இடங்களிலும் கூட விபரிணாமஹா போத்தியா, அதாவது யஜதிங்கிறதுக்கு யஜேதான்னு அர்த்தம் பண்ணிக்கணும் லட்சணையா. இப்போ லட்சணா பட்சத்தை சொல்லிட்டா. இன்னொரு பதில் நாம சொன்னோம் இல்லையா, அதாவது வேதே லேட் அப்படின்னு வச்சுட்டு அந்த பதில் இப்போ கிரந்தத்தை சொல்லி கொடுக்குறா. கேச்சித்து, ஒரு சிலரோ என்ன சொல்றா, யஜதீத்யஸ்ய பஞ்சமலகாரத்துவ அங்கீகாராத். பஞ்சமலகாரான வேதே லேட் லகாரா, லட்டு லிட்டு ரிலிட்டு லோட்டு லேட் அஞ்சாவது லகாரமா வருது. இந்த அகார கிரமத்துல வச்சுட்டு பார்த்தா லட்டு லிட்டு லுட்டு லிட்டு லோட் லேட் இப்படி வருது இல்லையா? இப்படி வச்சுன்னு பார்த்தா இந்த லேட் பஞ்சமலகாரஹான்னு பேர். இந்த வகையிலயோ அல்லது லட்டு லிட்டு லோட்டு விதிலிங் லேட் இப்படி வச்சுட்டு அந்த லேட் லகாரஹா அஞ்சாவது லகாரம் ஆகும். இந்த லேட் லகாரஹா அஞ்சாவது பஞ்சமலகாரஹான்னு பேரு. வேதத்துல அது பார்க்கறதுக்கு யஜதி அப்படிங்கிற ஸ்வரூபத்திலே இருக்கும். கேச்சித்து யஜதீத்யஸ்ய பஞ்சமலகாரத்வ அங்கீகாராத் விதாஜகத்வ சம்பவஹா இத்யாஹு. இதுவரையில் நடுவுல வந்த விசாரம். நாம இதை ஏற்கனவே என்னென்ன ஆரம்பிச்சோம்? தர்ஷபூர்ண மாசத்துல அபூர்வத்தை ஒத்துக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நாம ஆரம்பிச்சோம். அதுல ஆரம்பிச்சு பௌர்ணமாசி பதத்துக்கு 3 கர்மாக்கள்னு அர்த்தம் அப்படிங்கிறதாக கொண்டு போனோம். ஒரு சமுதாயத்தை தெரிஞ்சுட்டோம். அதுல உற்பத்தி வாக்கியங்களை சொல்லும் பொழுது ஒரு சம்சயம் வந்தது. இந்த வாக்கியங்கள்ல கர்மாவை விதிக்கக்கூடிய பதங்கள் இல்லையே, அல்லது யஜதி பதம் இருந்தாலும் விதாதிக பிரத்யம் இல்லையே அப்படின்னு நடுவுல ஒரு விசாரம் வந்தது. இப்போ அந்த விசாரம் முடிஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன விசாரம் பண்ண போறா அப்படின்னு கேட்டா, ரெண்டாவது ஒரு சமுதாயம் இருக்கே, தர்ஷஹா அப்படின்னு பதத்துக்கு 3 கர்மாக்கள் அர்த்தம்னு அதை சொல்றதுக்காக இப்போ ஆரம்பிக்க போறா. இதை நாம அடுத்து வரக்கூடியதான பதிவுகள்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.